சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி. மழை வருவதற்கு முன்பு எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ, அதே போலத்தான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டங்கள் வரும். மழை வந்து பூமி செழித்த பின் இடியும் மின்னலும் வந்த சுவடின்றி போகும் அல்லவா? அதே போலத்தான் குழந்தையே, உன் வாழ்வில் சந்தோஷமான காலம் வரும்பொழுது நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் உனக்கு மறந்தே போகும். உனக்கான வாழ்க்கை, உனக்கான தொழில், உனக்கான உறவு என்று எல்லாம் உனக்காக சேரும் நாள் மிக விரைவில் வரும். என் பிள்ளையின் கண்களில் இருந்து சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நீ என்றென்றும் தழைத்து வேரூன்றி வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். என் குழந்தையே, உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் புதையும், உன் சந்தோஷங்கள் எல்லாம் விருட்சமாக வளரப்போகிறது. நீ நிச்சயமாக நிகழ்கால அடைக்கலம் தரும் மரமாக வளர்ந்து நிற்பாய். மற்றவர்களுக்கு உதவும் குணம் உன்னை மேம்படுத்தும். 1000 பேருக்கு நீ உதவும் மேன்மை நிலையை நீ அடையப் போகின்றாய். உன் வாழ்வில் அனைத்து செல்வ செழிப்பும் நிறைந்து காணப்படும். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படும். அவசரப்படாதே. நிச்சயம் உனக்கு வெற்றி கிட்டும். நீ உன் லட்சியங்களை வெற்றி அடையும்படி உன் அப்பா நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் நடப்பவை யாவும் உன் கர்ம வினைப்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு தானே ஆக வேண்டும். உன் கர்மாவில் இருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்து கொண்டு வா. நீ மற்றவர்களுக்கு உதவிடவே படைக்கப்பட்ட என் குழந்தை என்பதை என்றும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கைக்கு உதவி செய்ய எல்லாவற்றையும் ஜெயமாக நடத்தி கொடுத்திட உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதையும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. பலவித தான தர்மங்களை நீ செய்ய ஆரம்பித்தால் தேவையான நேரத்தில் 1000 மடங்கு பலன்களை அது உனக்கு ஈட்டித்தரும். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவி செய்து நீயும் நன்றி கூறுவாய். அதை நன்றாய் இருப்பது தான். அதை பற்றி உனக்கு எதுவும் கவலை தேவையில்லை. விதி யாரை விட்டது? இது ஒரு பொழுதும் மாறாது. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ பார்த்துக்கொள். என் பிள்ளையான உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.